Dear students, 11th standard chemistry, 5th lesson alkali and alkyl earth metals la paaka topic enna appadina gypsum. This is one of the most important topics in the book la. இந்த லெசன்ல ரொம்ப முக்கியம் இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல தனித்தனியாவே क्वेश्चन கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கேட்பாங்க. அத ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அத ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி 1 மார்க் क्वेश्चन இருக்கு. அப்புறம் அதோட யூசஸ். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வெரைட்டி ஆஃப் क्वेश्चन நிறைய கேட்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குமா. சோ அதனால கொஞ்சம் கரெக்ட்டா கவனிச்சிக்கங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே? சரி, வாங்க டாபிக்ல போலாம். First வந்து பாத்தீங்கன்னா gypsum. First gypsumல அதோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படினா CaSO4 2 moles H2O. அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா gypsum அப்படி சொல்றோம். Gypsum beads were formed due to the evaporation of water from the massive prehistoric sea basins. When water evaporates, the minerals present in it become concentrated and crystallize. இப்போ நம்ம இது வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று முந்தைய காலம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ அந்த ஃபாஸ்ட் டைம்ஸ்லாம் பெரிய பெரிய அந்த கடல் வடிநீர் பரப்பு அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாகும்ல. அப்போ நம்ம கடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியானா இப்போ உப்பு கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அந்த நீர் ஆவியாக மாறும்போது அதில் அடங்கியுள்ள தாது பொருட்களின் செறிவு அதிகரிப்புடன் அவை படிகமாகின்றது. ஓகேவா? என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தாது பொருட்கள் இருக்குல்ல இதோட அந்த கான்சன்ட்ரேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா செறிவு அதிகரித்து அது என்ன மாறுது அப்படின்னா கிறிஸ்டலாக மாறிடுது. நீர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எவாப்ரேட் ஆகும்போது வாட்டர் சொல்கிற புரியுதா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிப்சம் இப்படி தான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. இது ஜென்ரலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பான்டினியஸ் ப்ராசஸ்னு கூட சொல்லலாம். இது மேக்ஸிமம் வந்து கடல் நீர் பரப்பு இருக்குல்ல அந்த கடல் நீர் பரப்பு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாரி மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் இது கூட டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குவாரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா சினிமாலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இடம்லாம். ஸோ அதில் உள்ள இந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆக என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி மாறிடும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜிப்சம். இதோட யூசஸ் வந்து லாட் ஆஃப் யூசஸ் நிறையா இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்த்துட்டே வரும். ஓகே? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்சம் இருக்கிற இடம் இப்படி தான் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆக என்ன பண்ண முடியாது ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. ஓகே? இதுதான் ஜிப்சம் குவாரி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிப்சம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிப்சத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப முக்கியம் எல்லா பாயிண்ட்ஸுமே. ஜிப்சம் இஸ் ஏ சாஃப்ட் மினரல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் விச் இஸ் மாடரேட்லி சால்யூபிள் இன் வாட்டர். கம்மியாக தான் வாட்டரில் சால்யூபிள் ஆகுது. த சால்யூபிலிட்டி ஆஃப் திஸ் மினரல் இன் வாட்டர் இஸ் அஃபெக்டட் பை டெம்பரேச்சர். ஓகேவா? அதோட சால்யூபிலிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சால்யூபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. மற்ற உப்பு போல இருக்காது வந்து. அன்லைக் அதர் சால்ட் ஜிப்சம் பிகம்ஸ் லெஸ் சால்யூபிள் இன் வாட்டர். டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது மற்ற சால்ட் மாதிரி உடனே இங்கே சால்யூபிலிட்டி அதிகமாகாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். திஸ் இஸ் நோன் ஆஸ் ரெட்ரோகிரேட் சால்யூபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெட்ரோகிரேட் சால்யூபிலிட்டி அப்படிங்கிறது எதிர்மறையாக மற்ற இதை போல நம்ம எதிர்மறையாக இருக்கிறது ரெட்ரோகிரேட் சால்யூபிலிட்டி சொல்கிறது. விச் இஸ் ஏ டிஸ்டிங்விஷிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிப்சம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட தனிப்பட்ட பண்பு. ஓகேவா? என்ன அப்படின்னா மற்ற எல்லா சால்ட்டுமே என்ன பண்ணுவோம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஜிப்சம் மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட சால்யூபிலிட்டியும் அதே மாடரேட்டில் தான் இருக்கும், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெட்ரோகிரேட் சால்யூபிலிட்டி. ரெட்ரோகிரேட் அப்படிங்கிறது எதிர்மறையான கரையும் திறன் சொல்கிறது. அதான் ரெட்ரோகிரேட் சால்யூபிலிட்டி. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஜிப்சம் இஸ் யூஸ்வலி ஒயிட் கலர்ஸ் ஒயிட்டாக இருக்கும். யூஸ்வலி ஒயிட்டாக இருக்கும், கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஆர் கிரேயின் கலராகவும் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் த ஷேட்ஸ் ஆஃப் பிங்க். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா பிங்காக இருக்கும், எல்லோவாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும் அண்ட் லைட் க்ரீனாக இருக்கும். மெயின்லி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் தான் என்ன பண்ணும் இந்த மாதிரி கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு gypsum crystals are sometimes found to occur in a form that resembles the
பீட்டல்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஓகேவா, கொஞ்சம் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒத்த, அதாவது ஒத்த அப்படின்னா சவுண்டு அப்படின்னா ஒத்த அந்த கிடைக்கப்படுகிறது. இவ்வாறு ரோஜா, அந்த ரோஜா நிறமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரோஜா நிறமாக இருக்கும். ரோஜா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, இது வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா this type of formation refer to the desert rose as the mostly occur in arid area of the desert terrains. ஓகேவா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாலைவன பகுதி. ஓகேவா, அந்த பாலைவன பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இது அதிகமாக இருக்கும். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து gypsum is known as carry a low thermal conductivity. ரொம்ப கம்மியாக தான் என்ன பண்ண அப்படின்னா வெப்பநிலையை கடத்தும். which is the reason why it is used in a making dry walls or wall boards. Gypsum is also known as natural insulators. ஓகே, என்ன பண்ண அப்படின்னா நேச்சுரலாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இன்சுலேட்டர் ஆகும். ஏன்னா அது வந்து அதிகமாக வெப்பத்தை கடத்தாதில்ல. அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த சுவர்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலகை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் இயற்கையாக அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது வெப்பநிலை கடத்தாதனால மின்கப் பொருள் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த இன்சுலேட்டராக ஆட் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த alabaster is a variety of gypsum that is highly valued as an ornamental stone. ஓகே, அந்த மாதிரி பலகாரம் அந்த பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த அழகு சாதன பொருட்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய இந்த கோயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகு சாதன பொருட்கள் கற்கள் இதெல்லாம் பதிப்பாங்க தெரியுமா, இந்த சிற்பிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா it has been used to a sculptors அப்படிங்கிறது வந்து சிற்பிகள்லாம் இருக்காங்க பாருங்க. ஃபார் த செஞ்சுரிஸ் alabaster is granular and opaque too. ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கோயில்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாறு பெரிய கோயில் எடுத்துக்கலாம், அந்த ஸ்ரீரங்கம் கோயில் தான் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில அந்த மரகத கற்கள்லாம் பதிச்சிருப்பாங்க. அந்த அதோட அந்த டிசைனிங்கே வேற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு gypsum has a hardness between 1.5 to 2 on more hardness scale. It is specific gravity வந்து பார்த்தீங்கன்னா 2.3 to 2.4 இருக்கும். ஓகே, இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதோட மோர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து எவ்வளவு கிராவிட்டி இருக்குது அப்படின்னா 2.3 2.4 வரை இருக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்னஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிப்சம் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது நார்மலாகவே நேச்சுரல் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா நார்மலாகவே ஆர்டிஃபிஷியலாக அதை ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாதி வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக உருவாக்கி அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்க. வெரைட்டி ஆஃப் ஜிப்சம் நிறைய இருக்குது ஜிப்சம். ஓகேவா, அதோட யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் 1 மார்க் வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ரைட் தி ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிப்சம் கேட்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க.